வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, நீங்களும் வாங்க, குலதெய்வமும் கூப்பிடலாம் வாங்க. ஆமாங்க, இந்த பதிவில் நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தை எப்படி கூப்பிட்றது, வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இருக்காங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்கள எப்படி வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுன்ற கம்ப்ளீட் டெக்னிக் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து எழுதி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பதிவு இது. இப்போ நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆகணும், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணலாம் டெவலப் ஆகணும் அப்படின்னாலே ரெண்டு பேர் நமக்கு வழிவிடணும். ஒன்று நம்ம குலதெய்வம், இன்னொன்று நமது முன்னோர்கள். குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிவிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். இந்த பதிவில் குலதெய்வம் நமக்கு வழிவிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், குலதெய்வத்துக்கிட்ட எப்படி ப்ரே பண்ணணும் கற்றுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், முதல்ல வீட்டில் குலதெய்வம் இருக்காங்களான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நமக்கு யார் குலதெய்வம்னே தெரியலன்னு சொல்கிறீங்களா? சிலருக்கு அந்த மாதிரி கூட இருக்காங்க. எங்கள் வீட்டில் அப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? தெரியலனாலும் பரவாயில்ல. எங்கள் குலதெய்வம் இவங்க தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது சரிதானான்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. சிலர் இவங்க தான் குலதெய்வம்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ தெரியலங்க, இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, பட் வீட்டில் சொல்லிட்டாங்க, நான் கும்பிட்றேன், பரவாயில்ல. இவங்க தான் எனக்கு குலதெய்வம்னு தெளிவாக தெரியும், யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு சந்தேகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டில் எப்பயுமே நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் ஆகுறதுனா, இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கலாமா, இல்லை அந்த ஆஃபீஸ் வேலை பார்க்கலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள அந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்க வேண்டிய நேரங்களுக்கு உங்களுக்கு சரியான விடைகள் ரெகுலராக எப்பயுமே எந்த தடையுமே இல்லாமல் கிடைக்குது. வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக தாங்க இருக்கிறோம். அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் குலதெய்வத்தோட துணை, குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இல்லைங்களே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1% இருந்தால் கூட பரவாயில்லையே, நாங்கள் சந்தோஷமாக தானே இருப்போம், நான் அடுத்து என்ன பண்ணி தெரியல, இதை படிக்கலாம் அதை படிக்கலாம், ஒரே குழப்பமாக இருக்குது, ஆள் கொண்டுன்னு சொல்கிறாங்க, எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என் லைஃப் டெவலப் ஆகுன்னு தெரியல, எந்த கம்பெனியில் வேலைக்கு போனது என்ன ஆகுன்னு தெரியல, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு யார் உங்கள் குலதெய்வம் தெளிவாக தெரிஞ்சால் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக அந்த கோயில் போங்க, சாமி கும்பிடுங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு வாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, 10 மணி நேரம் ட்ராவல், 12 மணி நேரம் ட்ராவல், அங்கே போய் ஸ்டே பண்ணி தாங்க சாமி கும்பிடணும்னு இருந்தால் போங்க, ஹோட்டலில் ரூம் போடுங்க. அதுவும் கோயில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹோட்டலில் ரூம் போடுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, ரூமை விட்டு காலி பண்ணி நேராக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு தான் வரணும். சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வீடு அங்கே இருக்குது, எங்கள் அப்பா வீடு அங்கே இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது அங்கே இருக்குது, எங்கள் அண்ணன் தங்கச்சி வீடு இருக்குது, அங்கே நான் போய் தங்கிக்கலாமான்னு கேட்டால் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் கோயில் போயிட்டு நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ, ஃபேமிலியாக இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் வரணும். நான் போகும்போது நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேங்க, காரில் தான் அங்கே போகிறேன், போகும்போது இந்த கோயில் போயிட்டு அப்படி அந்த கோயில் போயிட்டு அப்புறம் குலதெய்வம் கோயில் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த கோயிலெலாம் போயிட்டு வரலாமான்னு கேட்டால் அப்படிலாம் போகக்கூடாது. இது டூர். நீங்கள் டூர் போகல, குலதெய்வம் ப்ரே பண்ண போகிறீங்க. வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, நேராக அந்த குலதெய்வம் கோயில் போகிறீங்க. போகும்போதாவது வேறு ஏதாவது கோயில் போகலாமா? போகக்கூடாது, குலதெய்வம் கோயில் மட்டும்தான் போகணும். திரும்ப குலதெய்வம் கோயிலேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரணும். அப்போ தான் உங்கள் எனர்ஜி லெவலில் நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் மற்ற கோயிலெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா அது டூர் போகிறதா இருந்தால் டூர் போயிட்டு வாங்க. 10 கோயில் 20 கோயில் கூட தாராளமாக டூர் போயிட்டு வாங்க. நீங்கள் ஒரு பர்பஸ்க்காக போகிறீங்கன்னா அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த கோயில் போயிட்டு வரணும். சரிங்களா? உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெளிவாக தெரிஞ்சால் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோமா, நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, வீட்டுக்கு எங்கள் கூடவே இருங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள், நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தான் செஞ்சு தரணும், மனசார மனமுருகி கூப்பிடுங்க, நிச்சயமாக வருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க அவங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் மனசார கோயில் நிச்சயமாக போயிட்டு வரணும். சில சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கோயில் போயிட்டாங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டாங்க, அப்படிலாம் வேணாங்க. நீங்கள் முடிஞ்சளவு மாதம் கூட போயிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் முன்னேறும் நீங்கள் தான் நினைக்கிறீங்க. சரிங்களா? இப்போ குலதெய்வம் கோயில் போனால் குலதெய்வத்துக்கு முன்னேற்றமான்னு கேட்டால் கிடையாது, நமக்கு தான் வாழ்க்கை முன்னேற்றம். அப்போ நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சீக்கிரம் டெவலப் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம குலதெய்வம் கோயில் போய்ட்டு வர்றது நல்லது. இப்போ ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க, ஃபோட்டோவிலே பூஜை பண்ணிக்கிட்டா அப்படின்னா பண்ணிங்க, டெய்லி பண்ணுங்கள். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவு. சரிங்களா? இப்போ குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல, இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்களுக்கான இந்த டெக்னிக் தாங்க இது, நல்லா கவனிச்சுக்கோங்க.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. வீட்டில் எல்லாருமே தாங்க, முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே, நீங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பசங்க இருக்காங்களா, ஓகே. உங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்களா, அவங்களும் சேர்ந்து. உங்கள் அண்ணன் தங்கச்சி யாராவது கூட இருக்காங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஏந்திரிச்சு காலையில் தலைக்கு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லோரும் ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்குன்னு நீங்கள் ஃபங்க்ஷன் போகிற மாதிரிலாம் வேணாம், நீட்டாக துவைச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமி ரூம் பூஜை முன்னாடி உட்காந்துக்கோங்க. விளக்கேற்றி வச்சுக்கோங்க. ஒரு விளக்கேற்றினா போதும். அதுவும் அந்த ஒரு விளக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், பஞ்சபூத விளக்காக இருக்கணும். பஞ்சபூத விளக்குனா ஒரு விளக்கில் வந்து 5 பக்கம் திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். குத்து விளக்கு இருக்குது பாருங்கள், குத்து விளக்கில் 5 பக்கம் திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். சில அகல் விளக்கும் அந்த மாதிரி கிடைக்குது. உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டு பஞ்சபூத விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு ஏற்றினா போதும். ஏற்றி வச்சுக்கிட்டு மனசார கூப்பிடுங்க. என்னோடய குலதெய்வம் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல, இல்லை எனக்கு சுத்தமாக தெரியல, எங்கள் வீட்டில் வந்து அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்க, இப்போ நான் திரும்ப தொடரணும்னு நினைக்கிறேன், அதனால் மனசார மனம் உருகி, அப்படியே என்ன மனம் உருகின்னு எப்படி தெரியுங்களா, அப்படியே கண்ணிலேருந்து தார தண்ணி கொட்டணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் நிறைய ட்ரை பண்ண என்னமோ முடியல, பட் இருந்தாலும் குலதெய்வம் நீங்கள் இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை முன்னேறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் குலதெய்வம் இவ்வளோ நாள் என்னை மன்னிச்சிருங்க, குலதெய்வமே உங்களை வந்து நான் சரியாக கவனிக்கல, கண்டுக்கல, யாருன்னு தெரியாதனால நான் வந்து கண்டுக்காமல் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு தெரியணும், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மனம் உருகி, கண்ணிலேருந்து தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, தண்ணி வர அளவுக்கு நீங்கள் மனம் உருகணும். கூப்பிடுங்க, நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த 5 சென்ஸில் ஏதாவது ஒரு சென்ஸில் உங்களுக்கு உணர்த்திடுவாங்க. நீங்கள் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக மனம் உருகி ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் எத்தனை பேருங்களோ உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. யாரோ உங்களை யாருமே தொடர மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களையோ இல்லை யாரையோ தொடர மாதிரி இருக்கும், யாரோ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயங்களில் இந்த சலங்க சத்தம், கொலுசு சத்தம் கேட்கும். நீங்கள் ஒரு ஊதுபத்தியை, சாண்டில் வுட் ஊதுபத்தி ஏற்றி வச்சுருப்பீங்க, ஆனால் மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். அந்த ரூமில் நீங்கள் ரோஜா பூவும் சாண்டில் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுருக்கீங்க, ஆனால் மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்க மாட்டீங்க, சிலருக்கு சாம்பிராணி வாசனை அடிக்கும், சிலருக்கு விபூதி வாசனை அடிக்கும். அதாவது உங்கள் ரூமில், அந்த ரூமில் இல்லாத ஒரு வாசனை புதுசாக வந்து சேரும். சில சமயங்களில் ஃபேன் கூட போட்டிருக்க மாட்டீங்க, பூஜை ரூமில் உட்காந்துருப்பீங்க, ஆனால் சில்லுன்னு காற்றடிக்கும், உங்களை அப்படியே தழுவி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி யாரோ வந்து குலதெய்வமே யாரோ நிற்கிற மாதிரி, ஒரு நல்ல உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 சென்ஸில் ஏதோ ஒரு சென்ஸ் நமக்கு உணர்த்திடுவாங்க. நீங்கள் காலையில் எதுவுமே சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க, நாக்கில் திடீர்னு ஸ்வீட் டேஸ்ட் வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 பஞ்சேந்திரியங்கள், 5 சென்ஸ் இருக்குது பாருங்கள், 5 சென்ஸில் ஏதோ ஒரு சென்ஸில் அவங்க வந்திருக்காங்கன்னு உணர்த்திடுவாங்க. நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் மனம் உருகி மனமாற முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்த பிறகு வீட்டில் எப்பயுமே கூடவே இருங்கன்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு, தினமுமே அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் வீட்டில் செஞ்ச உணவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பழமாக இருக்கட்டும், அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நெய்வேத்தியத்துக்கு. முந்திரி பருப்பு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், கல்கண்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. திராட்சை பழம் இருக்குது பாருங்கள், ப்ரௌன் திராட்சை, அது கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு தினமுமே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தினமுமே வைங்க. அதாவது இது வந்து அவங்களுக்கு முழு ஃபுல் மீல்ஸ் கொடுக்கலாமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்களுக்கு மனசார நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த உணவு அவங்களுக்கு போய் சேரும். அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் மாற்றும் போது அந்த உணவு நீங்களே எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி தினமுமே அவங்களுக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சு, அதாவது குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கேற்றி வச்சு, அது பஞ்சபூத விளக்காக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு மனசார கூப்பிடுங்க, கும்பிடுங்க. அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்காங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக வேண்டும், அதாவது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் முன்னேறணுன்றதை அவங்களுக்கு தெரியும். கூடவே இருந்து வழிகாட்டுவாங்க. கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லைங்க, அழைச்சிட்டும் போய் நம்மளை முன்னேற்றுவாங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலர் சொல்லுவாங்க குலதெய்வம் கான்செப்ட்லாம் இங்கே கிடையாதுங்க. இந்த கான்செப்ட் இருக்கா இல்லைன்னு தெரியாதுங்க. நிச்சயமாக ஒரு குலத்துக்கும் தெய்வங்கள் இருக்காங்க. அந்த குலதெய்வத்தை மனசார கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க, வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிடுவாங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. அதாவது பூஜை இல்லைங்க, தினமும் விளக்கேற்றி வைக்கிறது, வீட்டுக்கு வந்த பிறகு விளக்கேற்றி வைக்கிறது தினமும் தொடர்ந்து செய்யுங்க. இது உங்களுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.